உங்கள் சிந்தனைக்கு, வேதத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். மிஸ்அண்டர்ஸ்டுட் டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர். அதன் விளைவாக வேதத்திற்கு புறம்பான உபதேசங்கள் கட்டப்படுகின்றன. அதேபோல் சில பகுதிகளை தவறாக நாம் பயன்படுத்துகிறோம். மிஸ்யூஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர். இந்த பகுதியில் அப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிற 3 வாக்கியங்களை குறித்து பார்க்கலாம். 1. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றால் என்ன? 2. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் என்றால் என்ன? 3. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றால் என்ன? நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடியனுடைய சிறு ஊழியத்திற்காக நீங்கள் எனக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதுவென்றால், மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகின்ற வேத வார்த்தைகள். The most misused text of the scripture. அதாவது நாம் கடந்த பதிவில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், most misunderstood text of the scripture. தவறாக புரிந்து கொண்ட வேத வாக்கியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், தவறாக பயன்படுத்தப்படுகின்ற வேத வாக்கியங்கள் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். இரண்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மூலமாக தவறான உபதேசங்கள் உருவாக்கப்படும். தவறாக பயன்படுத்தப்படுகின்ற வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் அதை தவறாக நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி நாம் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில வசனங்கள் நமக்கு அப்ளை பண்ற மாதிரி தோன்றும், ஆனா அந்த வசனங்கள் நமக்கு ஏற்புடையதாக காணப்பட முடியாது. ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் ஒரு சில நிபந்தனைகள், ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றன. எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி தவறாக பயன்படுத்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக எடுத்து தவறாக கருதப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த வேத வார்த்தை மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளில் ஒன்று. The most misused text of the scripture. அதை நாம் பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை பயன்படுத்தாத கிறிஸ்தவர்களே கிடையாது. எல்லாரும் இந்த வார்த்தையை தங்களுக்கென்று சொந்தமாக்கி அதை பயன்படுத்துவார்கள். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஒருவேளை வேதத்தை படிக்கும் போது ஒரு இன்ஸ்பயர் ஆகி கர்த்தர் நம்மோடு பேசி அந்த வார்த்தையை நமக்காக பயன்படுத்தினால் அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வெறும் பிளாங்கெட்டா எல்லா நேரத்திலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அதை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதுக்கு என்ன காரணம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வசனம் என்பது பவுலடியார் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது பிலிப்பிய பட்டணத்துக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதுதான் இதனுடைய ஷார்டஸ்ட் மீனிங். என்னால் எதை சாதிக்க முடியும், செய்ய முடியும், கிறிஸ்துவின் மூலமாக நான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும் என்று இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், 4:12 பவுல் இப்படி எழுதுகிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இத சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையாகத்தான் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். 4:13 உண்மையான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால்
4:12 இணைத்து பார்க்க வேண்டும். பவுல் சொல்கிற காரியம் என்னவென்றால், எனக்கு வருகின்ற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நான் திருப்தியாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்னுடைய பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் இவை எல்லாம் என்னை தேவனுடைய திட்டத்தை செயல்படாமல் தடுக்க முடியாது. எனக்கென்று தேவன் வைத்திருக்கின்ற திட்டங்கள், நோக்கங்கள் இவைகளை என்னுடைய பாடுகள், என்னுடைய வறுமை, என்னுடைய தரித்திரம், என்னுடைய ஏழ்மை இவைகள் தடுத்து நிறுத்த முடியாது. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் வைத்திருக்கிற என்னுடைய திட்டத்தை, தேவன் எனக்கு கொடுத்திருந்த ஊழியத்தை என்னால் நிறைவேற்ற முடியும் என்கிற அர்த்தத்தில் தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொன்ன காரியங்கள் அடிப்படையில தான் இந்த வார்த்தைகளை பரிந்து கொள்ளலாம். இதை நாம் எல்லாரும் சொந்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்துக்கொள்ளலாம் எப்பொழுது என்றால், தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற ஊழியத்தினுடைய காரியங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் இவற்றை நிறைவேற்ற நம்மால் முடியும். நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு முன்குறிக்கப்பட்ட காரியங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள், விருப்பங்கள், கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆனால் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுடைய அனாதி தீர்மானத்தில் இல்லாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக காணப்படாத காரியங்களை நாம் செய்ய ஆசைப்பட்டால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியாது. எப்பொழுது வார்த்தையை பயன்படுத்த முடியும் என்றால், தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், நோக்கம் வைத்திருப்பார். அந்த நோக்கத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற துன்பங்கள், துக்கங்கள், வறுமைகள், ஏழ்மைகள், தரித்திரங்கள் இவைகள் நம்மளை தடுக்க முடியாது. இவைகள் எல்லாம் இருந்தாலும் என்னை ஒரு தேவன் பலப்படுத்துகிறார். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை என் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும் என்பதுதான் இந்த இடத்தில் பவுல் சொல்லக்கூடிய காரியம். எனவே இனிமேல் இந்த வார்த்தையை நாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். எனவே இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி எல்லாரும் யாரை கேட்டாலும் இந்த வார்த்தையை சொல்லி, நான் அதை சாதிப்பேன், இதை சாதிப்பேன், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு அவர் பலப்படுத்துகிறார் என்று தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத, தேவன் அனுமதிக்காத காரியங்களை நாம் விருப்பப்பட்டு அதை நிறைவேற்றும் என்று சொல்வது வேதத்தின்படி சரியல்ல. இந்த ஒரு அடிப்படை பாடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் என்னை பலப்படுத்தி என்னை தகுதியாக்குவார் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்ததாக மிகவும் தவறாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை எதுவென்றால், பிலிப்பி பட்டணத்துக்கு பவுல் எழுதிய கடிதம் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இந்த வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், கடந்து போனவற்றை மறந்து எனக்கு முன்னாக உள்ளதை நோக்கி அவற்றை அடைவதற்காக முயற்சி எடுக்கிறேன். நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பில் என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறால், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது கடந்து போனவற்றை நாம் விட்டு நமக்கு இருக்கிற லக்கை நோக்கி, அதை எதிர்நோக்கி ஓட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். இதை எப்படி பொதுவாக நாம் அர்த்தம் கொள்கிறோம் என்றால், நம்முடைய கடந்த கால தோல்விகள், ஏமாற்றங்கள், விரக்திகள், பாவங்கள் இவற்றை ஒதுக்கி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓட வேண்டும் என்று ஒரு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அதாவது கடந்த கால தோல்விகளை குறித்தும், ஏமாற்றங்களை குறித்தும், இழப்புகளை குறித்தும், பாவ வாழ்க்கை குறித்தும், மறைமுகமான பாவ வாழ்க்கை குறித்தும் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இனி புதிதாக ஒரு வாழ்க்கைக்காக, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓட வேண்டும் என்கிற ஒரு அர்த்தத்தை சொல்கிறார்கள். ஆனால் அது சரியான அர்த்தம் இல்லை. இந்த அதிகாரத்தை முழுமையாக படிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு புரியும். குறிப்பாக இந்த 3வது அதிகாரத்தில் பவுல் தன்னை பற்றி சொல்கிறார். 3:4 பார்க்கும் பொழுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம்.
மாமிசத்தின்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நானும் வைக்க முடியும் என்று சொல்லிவிட்டு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், பென்யமின் கோத்திரத்தான், எபிரெயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படி தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய உயர்வுகள், தன்னுடைய சுயநீதிகள் எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டு, இவைகள் இருந்தாலும் நான் இவைகளை குப்பையும் நஷ்டமாக எண்ணிவிட்டு, இந்த கடந்த கால குப்பைகளை உதறி தள்ளிவிட்டு, எதிர்காலத்தில் எனக்கு வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்பதுதான் இந்த இடத்தில் சொல்ல வந்த காரியம். கடந்த கால சுய பெருமைகளை உதறி தள்ளிவிட்டு, சுய நீதிகளை புதைத்துவிட்டு, சுயத்தினால் சம்பாதித்த எல்லா விதமான நற்கிரியைகளையும் உதறி தள்ளிவிட்டு குப்பையாக எண்ணிவிட்டு, கிறிஸ்து எதற்காக என்னை கண்டுபிடித்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ, அதற்காக நான் ஓட விரும்புகிறேன். எப்படியாவது அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியாக நான் இதை நோக்கி ஓடுகிறேன் என்று ஒரு மிகப்பெரிய இலக்கை முன்னோக்கி அவர் இந்த காரியத்தை சொல்கிறார். இதுல கடந்த கால ஏமாற்றங்கள், தோல்விகள், விரக்திகள், பாவ வாழ்க்கை எதுவும் இதில் குறிப்பிடப்படவில்லை. கடந்த கால சுயநீதியை மறந்துவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு எப்படி இந்த கான்டெக்ஸ்ட்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு ஓடுகிறோம் என்பதை திரும்பி பார்க்க கூடாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் நான் எந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் என்று திரும்பி பார்த்தால் தோத்து போய்விடுவான். முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல நம்முடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வெற்றிகள், நாம் அடைந்த சிகரங்கள், நாம் அடைந்த உச்சங்கள், நாம் அடைந்த பெருமைகள், இவைகளை உதறி தள்ளிவிட்டு, இவைகள் நம்மளை திருப்தி அடை செய்துவிடும். இந்த திருப்தி அடையக்கூடிய காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு பரம அழைப்பின் பந்தயத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் போல் சொல்ல விரும்புகிற காரியம். நம்முடைய கடந்த கால வெற்றிகள் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக அமைய முடியாது. அந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போது நமக்கு எடுக்கிற ஓட்டத்தை செழுமையாக ஓட வேண்டும் என்றால், நமக்கு இதைவிட கடந்த கால வெற்றிகளை விட, சுய பெருமைகளை விட, சுய நீதிகளை விட மிகப்பெரிய ஒரு இலக்கு நமக்கு இருக்கிறது. உயர்ந்த உச்சம் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. அதை நோக்கி ஓட வேண்டும் என்பதுதான் பவுல் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம். எனவே கடந்ததை மறந்து முன்னானவனை நோக்கி ஓட வேண்டும் என்றால், கடந்த கால பெருமைகள், புகழ்ச்சிகள், அடைந்த சிகரங்கள், சுயநீதிகள் இவற்றை புதைத்துவிட்டு எதிர்காலத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கின்ற அந்த பரம பொருளை நோக்கி ஓட நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் பவுல் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டில் மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை எதுவென்றால், மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்பது புதிய ஏற்பாட்டுக்கு சம்பந்தமில்லாத வார்த்தை. இது புதிய ஏற்பாட்டுடைய நிகழ்வுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. பொதுவாக நாம் என்ன கருதுகிறோம் என்றால், இது புதிய ஏற்பாட்டுடைய ஜெப கூடுகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதுதான் பொதுவாக நாம் எண்ணக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் இது அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டுடைய ஜெப கூடுகைக்கும் இந்த வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை பற்றி 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். 15லிருந்து படிக்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானானால் அவன் உனக்கு
அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் பாதிக்கப்பட்ட சகோதரன் பாதிப்பு ஏற்படுத்த சகோதரன் சென்று அவனுடைய குற்றத்தை உணர்த்த வேண்டும். அவன் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் 2 பேரை கூட்டிக் கொண்டு அவனிடத்தில் சென்று விசாரிக்க வேண்டும். ஏன் 2 பேர் என்றால் ஒரு காரியத்தினுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட காரியம். 2 பேரை கூட்டிக் கொண்டு அவனை செல்ல வேண்டும். அதற்கும் அவன் செவி கொடாமற் போனால் சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி சபை மூப்பர்கள் அதை விசாரிக்கும் பொழுது அதற்கும் அவன் செவி கொடாமற் போனால் அவனை ஒரு ஆயக்காரனை போல் ட்ரீட் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சகோதரனை ஒப்புரவாக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். இந்த இடத்தில் தான் ஒரு 3 வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்கிற வார்த்தையை சொல்கிறார். இது சாத்தானை கட்டுகிற வார்த்தையா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த சபை மூப்பர்கள் எதை முடிவு செய்கிறார்களோ, குற்றவாளி என்றோ குற்றவாளி அல்ல என்று எதை முடிவு செய்கிறார்களோ அதை விண்ணகம் அங்கீகரிக்கும், பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். அந்த அர்த்தத்தில் தான் கட்டுதல் கட்டவிழ்க்கப்படும் என்கிற ஜுடிஷியல் பைண்டிங் லூசிங் என்ற அந்த ஜுடிஷியல் டேர்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த சபை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை விண்ணகம் அங்கீகரிக்கும் என்பதுதான் இந்த 18ஆம் வசனத்தினுடைய உண்மையான தாற்பயம். இதுல சாத்தானை கட்டுவதை பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்லப்படவில்லை. அடுத்ததா 19 பார்க்கும் பொழுது, உங்களில் 2-3 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உண்டாகும். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் அப்படி கூடி பேசும்போது அந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை அறிந்து 2-3 பேர் சேர்ந்து முடிவு செய்கிறார்களோ, ஒருமனப்பட்டிருந்தால் என்றால் என்ன என்று பார்க்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருகிறார்களோ அதை பரலோகம் அங்கீகரிக்கும். ஒரு காரியத்துக்காக போறாங்க, 3-4 பேர் பேசுறாங்க, அந்த மெஜாரிட்டியாக அந்த காரியத்தை குறித்து உடன்பாட்டுக்கு வர்றாங்களோ அந்த உடன்பாட்டை கடவுள் அங்கீகரிக்கிறார் என்பதுதான் இந்த 19 சொல்லப்பட்ட அர்த்தம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 2 பேரா 3 பேரா என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவள் நடுவில் இருப்பேன் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய அத்தாரிட்டியை நம்பி அதை மதிச்சு ஒரு காரியத்துக்காக கூடியிருக்கிற இடத்தில் நான் இருப்பேன் என்பதுதான் அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் நாம் ஜெபக்கூடைக்கு மாத்திரமல்ல, எந்த இடத்திலும் ஆண்டவர் தான் இரட்சகர் கோட்பாட்டின் இந்த உபதேசத்தின் அடிப்பில் யாரெல்லாம் கூடி இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதுதான் அர்த்தமே தவிர இது ஜெபக்கூடைக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எனவே இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 18-20 என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கோ ஜெபக்கூடைக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அது பழைய ஏற்பாட்டுள்ள சபைக்கும் மூப்பர்களுக்கும் அங்குள்ள நிகழ்வுகளுக்கும் சொல்லப்பட்ட சம்பவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை குறித்தாலாவது நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், யாருக்கு எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது என்பதை அடிப்படையில் தான் ஒரு காரியத்தை குறித்து நாம் போதிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த 18வது அதிகாரம் 15 முதல் 20 வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னவென்றால், இந்த காரியம் என்பது பழைய ஏற்பாட்டுள்ள நிகழ்வை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தில் மூப்பர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை தேவன் அங்கீகரிப்பார். அந்த மூப்பர் அந்த கூடுகையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதுதான் இந்த 18வது அதிகாரம் 15 முதல் 20 வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்களுடைய உண்மையான அர்த்தம்.
இந்த பதிவில் நாம் தியானித்த காரியங்கள் என்னவென்றால், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றால் என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ என்று சொல்லப்பட்ட பகுதியினுடைய உண்மையான அர்த்தம் போன்ற 3 காரியங்களை குறித்து இந்த பதிவில் தியானித்தோம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால், விளங்கியிருக்கும் என்றால், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிடுங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.